வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பழமை போல எங்களோடு இணைந்து கொள்வது மிக முக்கியமான ஆளுமை. ஏற்கனவே நாங்கள் இவருக்கு ஒரு அறிமுகம் தேவையில்லை. ஏற்கனவே நாங்கள் தோழர் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்களுடன் ஒரு நீண்ட உரையாடலை நடத்தி இருந்தோம். வணக்கம் தோழர். வணக்கம். 85ஆம் ஆண்டு நினைக்கிறேன் இந்திய படம் வரப்போகுதுன்ற ஒரு வதந்தி. அப்ப நாங்கள் கூடி கதை கேட்கல. அப்ப இந்திய படம் வரப்போது என்ன செய்ய போறோம்? அப்ப ஈரோஸ் இபிஆர்ல மற்ற புலியில கிட்டணம் தெளிவடும் நம்மளோட ஆபீஸ் அத்தியடிக்கல. அப்ப நாங்கள் டெலவை கூப்பிடலைன்னா டெலவு கூடாதான் வரப்போகுது. என்ன மாதிரி பங்களாதேஷுக்குள்ள முக்தி பாயினி என்ற பெயர்ல போய் இந்திய படம் அதை விடுவிச்சதோ அது மாதிரி டெலோன்ற அமைப்பு கூட வந்து விடுவிக்க போகுதுன்றதான் அந்த வதந்தி. அந்த நேரத்தில் டெலோவுக்கு பட்டி பட்டியாக ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்தது. புரோட்ட அமைப்பு ஒரு அண்டையான ஒரு பெருச ஒரு இயங்கு நிலைமையில இருக்கே இல்லை. அப்ப இதனால நாங்கள் 3 பேரும் தான் கூடி கதைக்கிறோம். அப்ப இந்திய படம் வரப்போது என்ன செய்ய போறோம்? அப்ப கிட்டன் சொன்னா இந்திய படம் வந்து அடிக்க வேணும்ன்றான். அப்ப நான் சொன்ன ஒரு பேரலைய எதிர்த்தால் அப்படி தூக்கி கரையில வீசும். அதோட நாங்கள் அதை பயன்படுத்துவோம். நாங்கள் எல்லாரும் ஒரு பொது வேலை திட்டத்தை கூட அந்த கடல் குளிப்புக்குள்ள அலைக்குள்ள போறது போல நாங்கள் எல்லாரும் ஐக்கியப்பட்டு இந்திய படைய அரசியல் ரீதியாக வடகிழக்கினுடைய எல்லை உறவுகளுக்கு நாங்கள் தள்ளுவோம். அரசியல் ரீதியாக தள்ளின பிறகு நீங்களும் கூட கொள்கையை மக்கள்கிட்ட வைங்க, நாங்களும் கூட கொள்கையை மக்கள்கிட்ட வைக்கிறோம். தெரிவு செய்தாக்கள் நிர்வாகத்தை நடத்தட்டும். அப்ப கிட்டன் சொன்னான், இல்ல தேவா, உங்களுக்கு இந்திய படையை பற்றி தெரியாது, தாங்கள் அங்க பயிற்சி எடுத்தது அது ஒரு டிசிப்ளினான போர்ஸ் என்று சொன்னேன். அப்ப நான் சொன்னேன், எந்த படையும், அது அமெரிக்க படையோ சீன படையோ ரஷ்ய படையோ எந்த படையும் யுத்தம் என்றால் அது இயந்திரமாக தான் செயல்படும். அதுக்கு படைகள் விதிவிலக்கா இருக்க முடியாது. சில டக்ளஸ் தேவானந்த விதிவிலக்கா இருக்கலாம். இப்ப நெடுந்தீவை மீட்க போயிருக்கல, இப்ப நெடுந்தீவை படையல் மீட்க போயிருந்தால் அல்ல புலிகள் மீட்க போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? கொஞ்சம் பேர் கொல்லப்பட்டிருப்பினும், கொஞ்சம் பேர் காயப்பட்டிருப்பினும், கொஞ்சம் பேர் கைது செய்யப்பட்டிருப்பினும். இதான் படைகள் போயிருந்தா என்ன, புலிகள் போயிருந்தேன்னா அதுதான் வரலாற்றில் நடந்திருக்கு. டக்ளஸ் தேவானந்தார தலைமையில போனபடியால் அப்படி ஒன்றும் நடக்கையில். நான் அதுல இருந்து ஒரு வேறுபட்ட ஆள்ன்றது வேறு. அப்ப நான் கிட்டனுக்கு என்ன சொன்னேன்றால் அது எந்த படையும் அதுக்கு விதிவிலக்கா இருக்க முடியாது என்று நான் அவையிட்ட கேட்டேன். சரி, உங்களுக்கு இந்திய படையை பற்றி நல்ல அபிப்பிராயம் சொல்றீர்கள். அந்த காலகட்டத்தில் ஒரு ஊதா நிறம் பர்பிள் கலர்ல தமிழீழ மக்கள் முந்தி எழுதி பெயிண்ட் அடிச்சு தான் ஒட்டுறது. இப்பதான் எல்லாம் ஒரு போஸ்டர் போட்டு இருந்துச்சுன்னா இந்திய படம் வந்தால் பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி கற்பழிக்கும், கொலை செய்யும், கொள்ளை அடிக்கும். எனக்கு இதுல சொல்றீர்கள் இந்திய படம் ஒரு டிசிப்ளினான போர்ஸ் என்று சொல்றீர்கள், தாங்கள் அங்க பயிற்சி எடுத்தது அது ஒன்றும் செய்யாதுண்டு பிரேன் இப்படி போட்டிருக்கிறீர்கள். அப்ப திலீபன் சொன்னான், இல்ல தேவா, மக்களை மிரட்டாட்டால் மக்கள் படைகளோட சேர்ந்திருக்கணும். அப்ப இந்திய படை எங்களுக்கு உதவத்தான் வந்தது. அதுக்கு பிறகு அரியண்ணம் கொடுத்தபடியினாத்தான் பல சம்பவங்கள்ல ஈடுபட்டு நடந்ததாக நாங்கள் அறிகிறோம். இப்ப என்ன, இந்திய படை இப்படி சென்றில நிற்கும். அப்போ ஒரு புலிக்குஞ்சு உண்டு, பிரபாண்ட தூண்டுதல்ல ஒரு புலிக்குஞ்சு தவண்டுதான் வந்த குரக்கட்டாயில் தவண்டுதான் வருவான். அப்ப சனம் எல்லாம் ஏதோ ஒரு புதுநம்பாக்கும் ஏதோ உண்டு, அதில் யோசிக்கல என்ன நடக்க போகுதுன்னு. அப்போ போய் ஒரு மரத்துக்கு பின்னால் ஒழிச்சிருந்து அல்ல ஒரு சிவருக்கு பின்னால ஒரு வீட்டுக்கு பின்னால கெட்ட போலால வச்சு கல்லை வச்சு அடிக்கிறது. அந்த பிரபாகரன் சின்னன்ல அணிலோனா நடிச்சதை பற்றி நான் சொல்ல ஞாபகப்படுத்த வரையில் இதுல கெட்ட போலால அடிக்கிறது. அப்ப அவனை என்ன ஒருக்கா கல்லுப்படை என்ன செய்வான், ஒருக்கா இப்படி எண்ணுவான். 2ஆம் 3ஆம் தான் கல்லுப்படை என்ன செய்வான், எரிச்சல் தாங்க முடியாம கல்லு வந்த திசைக்கு அவனு தெரிந்த வெங்கால கல்லு வரைக்கும் உடனே பின்னால ஓட்டோல துவக்க. அப்ப யார் சாகுறது? சாதாரண மக்கள். அதான் இப்பயும் வந்து நான் எங்க ஆக்களுக்கு சொன்னான், ரோட்ல போய் வரைக்கல பார்ப்பேன். ஆமிக்காரங்க போலீஸ்காரங்கள ரோட்டால போய்க்கல எங்கடாக்கள் இப்படி இடிச்சு போட்டு போறதையும் நான் பார்த்துருக்கேன். அவனை பற்றி அலட்டி கொள்றதும் இல்லை, கண்டு கொள்றது இல்லை. ஆனா முந்தி என்றால் அண்ணே மாத்தியா சார் என்று கூடி குறாகி கொண்டு நிற்பினான். இப்ப இடிச்சு போட்டு போற எல்லாமே நான் பார்த்து எனக்குள்ள சிரிச்சு கொண்டு போறது. ரோட்ல போய்க்கல விரைக்கல நான் பாக்குறது மக்கள் என்ன மாதிரி அது சுத்தம் பண்ணா அதுதான் நடக்கிற. ஒரு 30 வருஷமாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீர்கள், பல ஜனாதிபதிகளை பிரதமர்களை கண்டிருக்கிறீர்கள். இலங்கை பாராளுமன்ற அரசியல்ல ஒரு நீண்ட பயணம். இந்த பயணத்துல ஒரு போராளியாக இருந்து இந்த பாராளுமன்ற பயணத்துல நீங்கள் சிங்கள மக்கள் பற்றி சிங்கள மக்களுடைய பிரதிநிதிகள் தொடர்புல கற்றுக்கொண்டது என்ன? அதாவது இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு முதல் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் மேல சந்தேகங்கள் இருந்தது, இனவாத ரீதியாக இருந்தது. ஆனா இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு குணாம்ச ரீதியான மாற்றங்கள் அவர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. அதை தமிழ் தரப்புல சரியா பயன்படுத்தி கொள்ள இல்லை என்றதான் என்னுடைய வேதனை. எனக்கு நம்பிக்கை இருக்கு, இன்னும் இருக்குது. எனக்கு மக்கள் ஒரு 4-5 ஆசனங்களை தந்தால்
என்னால பிரச்சனைகளை இப்படி சுண்டி சுண்டி தீர்க்க முடியும். அந்த அளவுக்கு அனுபவம் இருக்குது, அந்த அளவுக்கு தேசிய நல்லிணக்கம் ரொம்ப வலுவாக இருக்குது. நான் சொல்றத எந்த மறுப்பும் இல்லாம போலீஸ் அதிகாரங்களை பற்றி கதை கேட்க ஜேவிபி கூட அந்த நேரத்தில் வழிப்படையா சொன்னதுதான் டக்ளஸ் சிவானந்த கிட்ட தாங்கள் கொடுப்போம். அப்ப இந்த ரெட்ட வேடம் அல்ல இந்த பொய்த்தனங்கள்ல நாங்க பிரச்சனைகள் உருவாக்கி இருக்குது. நீங்கள் பணியாற்றிய நீங்கள் பெரும்பாலும் வந்த எல்லா அரசாங்கத்தோடையும் நீங்கள் நல்லுறவை பேணி இருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில வந்த இந்த ஜனாதிபதி பிரதமர்களுக்குள்ள யாரோட நாங்கள் பயணித்திருந்தால் ஒரு நல்ல தீர்வுக்கு வந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? நான் அப்படி யோசிக்க இல்லை. அதாவது யார் ஆட்சியில பார்லிமெண்ட்ல நம்பகேம் யார் ஆட்சியில இருந்தாலும் என்னால அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று நான் நம்புறேன். இன்றைக்கும் நான் ஒரு 4-5 ஆசனங்களோட இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருந்திருந்தால் இந்த அரசாங்கத்தை கொண்டு என்னால சேவிக்க முடியும். தமிழரசு கட்சி கட்சியினுடைய இந்த பிரச்சனையை தீர்த்திருப்பீங்களா? தமிழரசு கட்சியை பற்றி நான் கதைக்க வரே இல்லை. இபிடிபி எனக்கு ஒரு 4-5 ஆசனங்கள் இருந்திருந்தால் இன்றைக்கு ஆட்சி இருக்கையும் 3-2 இருந்திருந்தாலும் என்னால பிரச்சனைகளை தீர்த்திருக்க முடியும் என்று கடந்த காலத்துல நான் தீர்த்திருக்கிறேன் தான். எவ்வளவு பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறேன் தானே, சொல்ற விளங்குது தானே. அப்ப எனக்கு துரவசவசமாக யுத்தத்துக்கு பிறகு நாடாளுமன்றத்துல எனக்கு கூடின ஆசனங்கள் கிடைக்க இல்லை. கிடைச்சிருந்தால் நான் கட்டாயம் செய்திருப்பேன். மீண்டும் விக்ரமாதித்தன்ன்றது போல நான் இன்னொரு முயற்சி ஒன்றை செய்து பார்ப்போம் என்று யோசிக்கிறேன். உங்கள் மீது பலரும் விமர்சனம் வச்சிருந்தாலும் அவர்கள் ஒன்று சொல்றார்கள், டக்ளஸ் தேவானந்தா அளவுக்கு மக்களுக்கு உதவி செய்தது யாரும் இல்லை. அவர் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்கும் தனிப்பட்ட முறையிலையும் வேலை வாய்ப்பு அடிப்படையிலையும் நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். அவர்கள் ஒவ்வொருத்தரும் வாக்களித்திருந்தாலே அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருப்பார். ஆனால் அது நடக்கல. அப்படித்தான் எல்லாரும் நினைச்சு கொண்டிருந்தது. அதாவது இப்ப நீங்கள் இப்ப சீனி சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நான் கொடுக்கிற சீனியினுடைய அளவு உங்களுக்கு போதாமல் இருக்கலாம். நீங்கள் இன்னும் கூட சீனி சாப்பிடணும் என்ற ஒரு ஏமாற்றத்துல இன்றைய ஆட்சியாளர்கள் சொல்லப்பட்ட விடயங்கள் இருக்குத்தானே. கவர்ச்சிகரமான திட்டங்கள், கவர்ச்சிகரமான குற்றச்சாட்டுகள், கவர்ச்சிகரமான செயல்பாடுகள் எல்லாம் மக்கள் அதை நம்பிட்டீங்க. அப்ப எனக்கு ஆட்சியாளர்கள் என்றதை விட வடக்கு கிழக்குல 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த ஆட்சியாளர்களுடைய சந்திரசேகரனோட சேர்த்து 9 என்ற சந்திரசேகரன் தேசிய பட்டியல் இதெல்லாம் தேசிய பட்டியல் கொடுத்திருப்பினா அப்ப 9 பேர். அதாவது இந்த வடக்கு கிழக்குல குறிப்பாக கிழக்குல வடக்குல இவ்வளவு எடுத்தபடியாதான் சந்திரசேகரனுக்கு அவையில் அதை கொடுத்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். அப்ப 9 பேர் என்று வச்சுக்கொள்வோமே. இவையெல்லாம் பதில் சொல்ல வேணும். ஆட்சியாளர்கள் என்று சொல்லிக்கல இவையெல்லாம் நான் அந்த ஆட்சியாளர்களுடைய பிரதிநிதிகளா இங்க வந்திருக்கணும். இவையெல்லாம் அதுக்கு பதில் சொல்ல வேணும். ஆட்சியாளர்கள் எனக்கு அனுராவோட நல்ல அதாவது முக்கியமான ஆக்களோட நீண்ட கால உறவுகள் எல்லாம் இருந்தது, பரஸ்பர இதுகள் எல்லாம் இருந்தது. அந்த வகையில அவியல் நடந்து முடிஞ்ச தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் கனவிடயங்களை சொல்லி இருக்கணும். கவர்ச்சிகரமான அற்புதமான விஷயங்கள் எல்லாம் முன் வச்சிருக்கணும். ஆனா துரவசவசமாக அவைகளால் அதை செயல்படுத்த முடியாமல் இருக்குது. இருந்தாலும் அவைகளுக்கு அந்த அவகாசம் கொடுக்குற அதே நேரத்துல அதன் சார்பாக வடக்கு கிழக்குல தெரிவு செய்யப்பட்ட இந்த 9 பேர் இருக்கணும் தான் இவையெல்லாம் பொறுப்பு சொல்ல வேணும். இப்ப பாருங்க, இன்றைக்கு நாடாளுமன்றத்துல புத்த சாசன அமைச்சர் ஒரு இதை ஒன்றை கொண்டிருக்கிறார். என்னத்தை வடக்குநாரிய பற்றி கொண்டிருக்கிறார். அது புத்த மதத்துக்குரிய கலாச்சார சின்னங்கள் அதுகள் எல்லாம் இருக்கிறபடியினால் அதை தான் வர்த்தமானி செய்ய போறோன்ட்டு வந்திருக்கு. அப்ப நான் அனுரா ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுறேன். என்னண்டு இல்ல, அது பொய், அதுல எந்த உண்மையும் இல்லை. அங்க இந்துக்கள் அல்ல தமிழர்களுடைய இடமாத்தான் அது இருந்திருக்கு. ஆனபடியினால் அதை அவசரப்பட்டு கெசட் பண்ணி இனங்களுக்கு இடையில சந்தேகங்களையும் இடவழிகளையும் ஏற்படுத்த வேண்டாம் என்று சொல்லி நான் சொல்லி இருக்கிறேன். நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். ஆனால் இப்ப நேற்றைக்கு அந்த 9 பேர்ல ஒரு ஆள் பேட்டி கொடுத்திருக்கிறார். அவர் அப்படி கதைக்க இல்லையா? அவர் நாடாளுமன்றத்துல கதைச்சதுக்குரிய பதிவுகள் இருக்குது. இங்க தமிழ் பத்திரிகைகள் எல்லாம் தலைப்பு செய்திகள் வந்திருக்குது. ஏன் அப்படி அவர் சொல்றாருன்னு எனக்கு தெரிய இல்லை. வெளிப்படையா சொல்லி இருக்கிறேன். ஜேவிபியினுடைய உயர் மட்டத்துல சில சமயங்கள்ல உங்கள் பற்றின ஒரு அபிப்பிராயம் ஒன்று இருக்கும். ஆனால் ஜேவிபி என்பிபியினுடைய வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட உங்களுக்கு எதிரான தீவிரமான பிரச்சாரங்களை அல்லது நீங்கள் கைது செய்யப்பட்டிருந்த போது கூட பல்வேறு அல்லது கைது செய்யப்படுவதற்கு முதலும் கூட பல்வேறு கருத்துக்களை
வெளியிட்டு இருக்கிறார்கள். இதை பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ஏன் இந்த அவருடைய அரசியல் உள்நோக்கம் தெரியுதுதானே. இப்ப தங்களால் எதையும் செய்ய முடிய இல்லை. அப்ப தாங்கள் அம்பலப்பட்டு கொண்டிருக்கணும். இவர் இங்க இருந்து ஆக்களை எல்லாம் சந்திச்சு கொண்டிருக்கிறார். அப்ப அதால தங்களுக்கு அது ஒரு அரசியல் பின்னடைவை இங்க கொண்டு உள்ள வந்து பாராளுமன்ற யோசிக்கிறார்கள். உறுப்பினர்களோட ஒரு உரையாடல் அல்லது சந்திப்பு அல்லது அப்படி எதுவும் நடக்கிறே இல்லையா வடக்கு கிழக்குல? இல்ல, அது வேற இது வேற அப்படி இருக்கிற மாதிரி தெரிய இல்லை. அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க? இல்ல, நான் அதை எடுக்க இல்லை. அது தேவையில்லைன்னு நான் யோசிக்கிறேன். இப்ப என்ன மாதிரி பிரபாகரன் கூட்டுக்குள்ள நான் போக விரும்ப இல்லையோ, அது மாதிரி இங்க இருக்கிற ஆட்களோட நான் போக விரும்ப இல்லை. நான் தேவையென்ற அனுர ஜனாதிபதியோட கதைக்கலாம், இல்ல அல்ல எதிர டில்வின் சில்வாவோட கதைக்கலாம், அல்லது இவங்களோட ஃபாரின் மினிஸ்டரோட கதைக்கலாம். அப்படி அப்படி இதெண்டா நான் அவைகளோட கதைக்கலாம். அந்த இதுகள் இருக்குது தானே. அதுக்காண்டி இப்ப இரண்டால் இப்ப நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்திருந்தால் கையாண்டிருக்கேன். நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லையே. இப்ப உங்களுடைய காலத்துல வந்து இந்த மாவட்ட சபை கூட்டங்கள் அது நடக்கிறதுன்னு தெரியாம நடந்து முடிஞ்சிடுறது. ஆனா இப்ப நடக்கிற மாவட்ட சபை கூட்டங்கள் பெரும்பாலும் ஒரு கலாட்டா கூட்டங்களாகத்தான் நடக்குது. என்ன என்ன ஏன் அதுக்கு அந்த பின்னணி என்ன? ஏன் அது இப்ப அந்த தலைமைத்துவம் சம்பந்தப்பட்ட இதுக்குத்தானே. அதாவது ஒருங்கிணைப்பு குழுவுக்கு யார் தலைமை தாங்கினோம்ன்றதை பொறுத்து தான் அது அமையும். இப்ப நான் இருக்கிற நேரத்துல கூட பிரச்சனைகள் வரும். நான் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு அவங்களோட கலந்துரையாடி தான் அதை செய்கிறது. இப்படியான குழப்பங்கள் உண்டு பண்ணேக்க நான் அதுக்கு மேலால போய் அதை இது பண்றது. மற்றபடி அதில் இருக்கும். ஆளுமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்ப பாத்தீங்கள் என்றால் பத்திரிகையாளர் எல்லாம் இப்ப வரக்கூடாது எல்லாம் சொல்லி இருக்கு. சில இந்த பத்திரிகையாளர் இந்த காஞ்ச ரொம்ப கண்டால் கொள்ளன் குண்டியை தூக்கி தூக்கி அடிப்பான் என்பது போல பத்திரிகையாளர்களை கண்டோடனே அரசியல்வாதிகள் தங்களோட கூத்த காட்டவும் விழிக்கிறது போல நடக்குது. அதால பத்திரிகையாளர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோம். நாங்களே அதுல எல்லாம் ஒளிவு முறைவா இருக்க வேண்டும், வெளிப்படைத்தன்மையோட இருக்க வேண்டும். நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் பத்திரிகையாளர்களை இது பண்ணி இருக்கிறேன் ஒழிய, நான் 90ஆம் ஆண்டு கொழும்புக்கு வரையக்கல தமிழ் பத்திரிகையாளர்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறேன், இபிடிபியை பற்றி நீங்கள் என்ன வேணுமென்றாலும் எழுதுங்க, ஆனால் தயவு செய்து இபிடிபியோட கருத்தையும் கேட்டு என்றால் நான் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறேனே ஒழிய, நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் இதுவரை பத்திரிகையாளர்களை மிரட்டினதாகவோ இல்லத்தானே. அது கதைகள் வதந்திகள் இருக்க ஒழிய, இப்ப பாத்தீங்களா இப்ப கிட்டடியில ஜால் வடம்பராட்சி ஊடக இல்லமண்டு போன மாதத்துக்கு முதல் மாதம் 2ஆம் மாதம் ஊடகவியலாளர் சூனா ராமச்சந்திரன் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு நீதி கோரி ஒரு ஆர்ப்பாட்டமும் ஒரு கடிதமும் அனுர ஜனாதிபதிக்கு எழுதியிருக்கிறார். அவைகளுக்கே தெரியும், அவையோட குடும்பத்துக்கே தெரியும் யார் கடத்தினது, ஏன் கடத்தினது, யார் கடத்தினெல்லாம் தெரியும். அதுல சுவாசலிங்கம் வந்து 2 கொண்டு இபிடிபிய பதில் சொல்ல இதுல அவங்களும் எழுதியிருக்கிறாங்களே. இதுல தலைப்பு விளங்க இல்லையா உங்களுக்கு? ஊடகவியலாளர் சூனா ராமச்சந்திரன் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு நீதி கோரல் என்ற தலைப்புல அனுர ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கணும். அதை முன்வைச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கணும். இதுல சுவாசலிங்கம் போன்ற ஆக்கள், குதிரை கஜேந்திரன் போன்ற ஆக்கள் அதுல வந்து 2 கொண்டு இபிடிபிய பதில் சொல்ல வேண்டாம். அவங்களே இதுல எப்படி எழுதியிருக்கிறாங்க. சரி, முந்தியாவது இபிடிபிக்கு பயமண்டே வச்சு கொள்ளுவோமே, அது சும்மா போய். மற்றது இன்னொரு குற்றச்சாட்டு பெரும்பாலும் இப்ப பேசப்படுறது சமூக வலைத்தளங்கள்ல சொல்லப்படுறது வந்து இந்த விக்கிலீக்ஸ்ல வந்து இளம் பெண்களை எல்லாம் பாலியல் வியாபாரம் செய்ததான ஒரு குற்றச்சாட்டு இது நான் கேள்விப்படல. ஆனால் இந்த விக்கிலீக்ஸ்ல வந்ததாக சொல்லப்படுது. அது இந்த பின்னணி என்ன? அது என்ன அரசியல் உள்நோக்கங்களுக்காக திட்டமிட்டு செய்த விஷயங்கள் இருக்குத்தானே. பொய்யான வதந்திகளை, அது உங்களுக்கு தெரியும். இந்த விக்கிலீக்ஸ்ல வந்திருக்கா? விக்கிலீக்ஸ்ல வந்ததாகத்தானே அது சொல்லப்படுது. இல்ல விக்கிலீக்ஸ்ல என்னட்டு வரும், ஆக்கள் சொல்றதான் எடுப்பினோம். அப்ப ஆக்கள் பொய்ய சொல்றதுதானே. உண்மையை சொல்லி இருந்த உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன். கனகாலத்துக்கு பிறகு கன பேர் என்ன பார்க்க வாரது. அப்ப ஒரு மனுஷன் இங்க வந்துட்டு வழியால போய் பத்திரிகைக்கு கொடுத்துருக்கிறா. அங்கதான் உள்ளுக்கு போனான். தன் மகன் அங்க இருந்து அம்மா நான் இங்க இருக்கிறேன், அம்மா நான் இங்க இருக்கிறேன் கத்தினான். அப்ப இங்க தியேட்டருக்கு வந்து போறாங்களுக்கு தெரியும் உள்ளுக்கு இருக்க கட்டமைப்புகள் எப்படி இருக்காண்டு. பொய் தானே அது. நான் சொல்ற விலங்குதான். இன்னொருத்தி அந்த ஆணைக்குழு கொண்டு கொடுத்திருக்கிறா, செல்வி என்று அவட பெயர். அவட புருஷன் காணாமல் போனது. அவ வந்து அப்புறம் எனக்கு அழுதவா, தன்னை நிர்பந்தப்படுத்தி தான் அப்படி சொல்ல வச்சேன். அப்ப இராணுவம் புலி சிங்கம் வந்து அரியாலைக்கு இங்காலையும் அரியாலைக்கு அங்கால புலியில கட்டுப்பாடு, அரியாலைக்கு இங்கால யாழ்ப்பாண பக்கம் சிங்கத்திர கட்டுப்பாடு.
அப்ப அந்த ஆணைக்குழுவுக்கு போயிருக்கிறார். அப்ப அந்த ஆணைக்குழுவுல கேட்டிருக்கிறோம், சரி என்னத்துக்கு வந்திருக்கிறீர்கள்? இல்ல என்னுடைய கணவர் காணாமல் போயிட்டு. இப்ப நீங்கள் இப்ப எங்க இருக்கிறீர்கள்? சிங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு. கணவர் எங்க காணாமல் போனவர்? புலியிட கட்டுப்பாட்டுக்குல. அப்ப யார் யார் பிடிச்சேன்டா? இபிடிபி. சரி, சிங்கத்துல கட்டுப்பாட்டுக்குள்ள வேணுமென்றால் பிடிச்சேன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குன்னு வைப்போம். புலியிட கட்டுப்பாட்டுல இபிடிபி பிடிக்கிறார். சும்மா கதைக்கு சொல்றேன். நான் அதுக்கு எங்கடாக்கல விடுறதே இல்லை. அந்த நாங்கள் இங்க வந்தது மக்களுக்கு உதவுறதுக்காண்டி, மக்களுக்கு வழிகாட்டுறதுக்காண்டி தான் வந்தாங்களே ஒழிய புலி பிடிக்கா இல்லை. அண்டையில இருந்து தெளிவாக உறுதியா இருக்கு. அப்படிக்கான விஷயங்களை நான் சொல்லலாம். உண்மைக்கு புறம்பாக சொல்லப்பட்ட விடயங்கள் தானே நான் சொல்றவங்களுக்கு விளங்குது தானே. நான் ஏற்கனவே சொன்னது போல குமாரண்ணிட கொலை. அப்ப நான் கஜேந்திரன் கேட்கிறேன், தம்பி நீங்கள் ஏன் எடுத்ததுக்கெல்லாம் நீதிமன்றத்துக்கெல்லாம் சர்வதேச நீதிமன்றத்துக்கு போக விரும்புற, நீங்கள் ஏன் உங்களோட அப்பாட கேஸ கொண்டு போவே இல்லை? சரி, உள்ளூர் நீதிமன்றத்துல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீர்கள். ஆனா உங்களோட ஆக்கள் எல்லாரும் உள்ளூர் நீதிமன்றத்துல உழைக்கணும். கஷ்டப்பட்ட ஆக்கள் காசு கொடுக்க இல்லையா தோட்ட எடுக்கிறது, இல்ல காப்பை கலட்டுறது, ஐடென்டி கார்டை பறிக்கிறது. உண்மையில் உதவ வேணும். அதான் இந்த படிக்கிறத வேற முடிக்கிற சிவன் கோயில் மாதிரி. சரி, உள்ளூர் நீதிமன்றத்துல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஏன் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இதுவரை போக இல்லை? உங்களுக்கு தெரியும், நீதிமன்றத்துக்கு போனா உங்களோட தகப்பனர் எப்படி கொல்லப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சால் என்ன நடக்கும்? உங்களோட அரசியல் அடிபட்டு போயிடும். விளங்குகுதான்? இல்லாட்டி அரசியல் பண்ண முடியாத மகேஸ்வரனை கொண்டு அந்த கையுமையுமா பிடிபட்டுட்டான். அவனே தன்னுடைய வாக்கு மூலத்துல என்ன மாதிரி பிடிபட்டுலாம் தெரியும் தானே. அவன் மகேஸ்வரன் ஆள் கத்துறார், டேய் வசந்தன் சுடாதேடா. அப்ப அவன் வசந்தன் என்றவன் இவளோட சிநேகமா, அந்த குடும்பத்தோட சிநேகமா இருக்கிறான். மகேஸ்வரனுக்கு தெரிஞ்சிருக்காதான், டேய் வசந்தன் சுடாதேடா சொல்ற விளங்குதான். அப்ப அதே யார் கொண்டது? அவற்ற மனைவி இலகுவாக இபிடிபி மேல சொல்றா. என்னென்றால் ஆரண்டு சொன்னால் அவைகளுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு, வியாபாரம் செய்ய முடியாது, அரசியல் பண்ண முடியாது. இபிடிபி என்றால் அது இபிடிபி பற்றி எல்லாம் இபிடிபி கருத்தாலான எதிர்கொள்றது, ஆயுதத்தால இல்லத்தானே அவைகள் இலகுவாக சொல்லி அதை கடந்து போயினோம். குமார் பொன்னம்பலத்தினுடைய மரணம் அவர் ஒரு விபச்சார விடுதிக்கு சென்றிருந்த பொழுது அந்த என்னோட ரொம்ப அந்த அவரும் நானும் வெவ்வேறு முகாமில் இருந்தாலும் அந்த மனுஷன் இப்ப நான் அந்த களத்துறை சிறைச்சாலையில அடிபட்டது கேட்கல. அவர் கஜேந்திரன் சின்ன பொடியன் கஜேந்திரன் அவற்ற மனைவி எல்லாம் என்ன வருத்தம் பார்க்க வந்தது. அவர் குமாரன் என்ன கேட்டார், என்ன விசர்வையில பார்த்துட்டு இருக்கிறீர், நாங்க போயில்லை, அவங்களை பற்றி உமக்கு தெரியாதா, அவங்க யாருன்னு உமக்கு தெரியும் தானே, களத்துறையில இருக்கிறவங்களை பற்றியும் சொல்றேன். அவங்க என்ன வழக்கு பேச சொல்லி கேட்டுதான் தான் சொல்லி போட்டோம். என் நண்பருக்கு எதிராக என் நண்பர் உங்களை பார்க்க உங்களுக்கு உதவி செய்ய வந்த இடத்துல அவருக்கு இப்படி செய்து போட்டியல், நான் அந்த வழக்கு பேச மாட்டேன். மனுஷன் சொன்னது, மனுஷன் அதுக்காண்டி நின்றது. நான் சொல்ற விளங்குது தானே. அப்படியே நான் அவரை பற்றி சொல்ல விரும்ப இல்லை. ஆனா எனக்கு அதுல மாறுபட்ட அபிப்பிராயங்கள் இருக்குது. அது நான் பிறகு பார்ப்போம், இன்னொரு சந்தர்ப்பத்துல நான் சொல்றேன். அதை யார் ஏன் செய்தேன் நான் சொல்றேன். பிரிவு அவரை சுட்டுக்கொள்ள இல்லையா? இல்ல அதான் எங்களுடைய இலங்கை வரலாற்றுல தமிழ் தலைமைகளை அதிகப்படியாக கொண்டது, இல்ல தமிழ் திறப்பு அதிகப்படியாக கொண்டது யாருன்னு தெரியும் உங்களுக்கு? எங்கட தேசிய தலைவர் அப்பாப்புல அமுதலிங்கத்தை யார் கொண்டது? அல்ல சிவசிதம்பரத்தை அவர் பிறகு தப்பிட்டார். அதுல விடுதலை புலிகள் தான் கொண்டு சொல்றீங்களா நீங்க? குமார் பொன்னம்பலத்துக்கு மனிதர் பட்டம் கொடுத்ததே விடுதலை புலிகள் தானே. இப்ப நேற்றைக்கு அதே விடுதலை புலிகள் சிவராமுக்கு மாவீரர் பட்டம் கொடுத்ததுதானே, விளங்குதுதானே. அது அவைகளுடைய ஒரு உள்நோக்கம் தானே. அப்படி ரமேஷ் சோழருக்கு ஏன் கொடுக்கல மாவீரர் பட்டம்? கொடுத்திருக்கலாம் தானே. அப்ப அது அவைகளுக்கு உள்ள ஒரு குழப்பகரமான விஷயம். அண்மையில நடத்தப்பட்ட கைது விஷயங்கள் இதோட முற்று பெற்றுட்டுதான், அல்லது இது சம்பந்தமான விசாரணைகள் இன்னும் பாக்கி இருக்கா? தொடரும். வழக்குல இருக்கிறபடியே நான் கதைக்க கூடாது. இருந்தாலும் ஒரு சுருக்கமாக சொல்றேன். 2000 ஆண்டுல எனக்கு தரப்பட்ட ஆயுதங்கள்ல உண்டு. எனக்கு என்னைக்குல இப்ப நான் 10 கை உள்ள ஆள் இல்லத்தானே. நான் கட்சியினோட தலைவர் என்ற வகையில கட்சிக்காரருக்கு அவர தற்காப்புக்கு எடுத்து கொடுக்கறது, மற்ற என்ன பாதுகாக்கிறதுக்காக அவர்கள் நில கொண்டடிக்கிறதுக்கு ஆன கருவியெல்லாம் அதுல உண்டு. அந்த பாதாள லோகத்தை சேர்ந்த ஒரு ஆள்கிட்ட கைக்கு போயிருக்குது. அவரை விசாரிச்ச நேரத்துல அவர்கிட்ட இருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லினோம். ஆனா அந்த விசாரணையில அவைகளுக்கு தெரிய வந்திருக்க வேணும் எங்க இருந்து அவருக்கு கிடைச்சேண்டு. அது அவைகளால அது மறைக்கப்படுது, எடுக்கப்பட இல்லையோ மறைக்கப்படுதோ தெரியல என்று அவர் வினோதமாகத்தான் கொல்லப்பட்டிருக்கிறார்.
வழக்கு போகுது அது சம்பந்தமா. அந்த இந்தியாவுல என்கவுண்டர் இருக்குத்தானே, ஓ. அது ஒரு வேற முறையில செய்திருக்கணும். ஏதோ சில பேரை பாதுகாக்கிறதுக்காக அப்படி நடந்திருக்கலாம். அப்ப ம். அவர்கிட்ட இருந்து எடுத்திருக்கலாம் தானே, என்னண்டு வந்தேன்ட்டு. ம். இவ்வளவு எல்லாம் எடுத்திருக்கிறீங்களே, ஏன் அதை எடுத்திருக்க முடியல. 2வது, நாங்கள் எல்லாம் கையளிச்சிட்டோம்ன்ற ஒரு இதெல்லாம் இருக்கிறோம். அப்ப அந்த நேரத்திலேயே பாதுகாப்பு செயலாளருக்கு நாங்கள் எழுதியிருக்கிறோம் கடிதங்கள். அதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. இனி நாங்கள் நீதிமன்றத்தில் அதெல்லாம் சமர்ப்பிப்போம். அதில் எல்லாத்தையும் நாங்கள் வெளியால சொல்ல முடியாது. இப்ப நாங்கள் இப்ப எங்கள்கிட்ட இருந்து இப்ப இந்த புலி வந்து தாக்கி எடுத்ததுகள் பங்கிராக்கள் எல்லாம் கொண்டது இருக்குத்தானே, கொழும்புல அங்கெல்லாம். ஆனா இவங்களை வச்சு யாரை வச்சு இந்த பாதாளோகத்தை வச்சு எல்லாம் செய்தது எல்லாம் இருக்குத்தானே, ம். விளங்குதான். அப்ப அப்படியெல்லாம் போயிருக்கு. மற்ற இப்ப எங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனாக்கள் அல்லது எங்கள்கிட்ட இருந்து புலியிட்ட ஓடினாக்கள் இவையெல்லாம் கையில இருக்கிறத கொண்டு போறதா தான் எல்லா இடம் நடக்கிறான். அந்த நான் இந்த சொல்றேன் அந்த பிளாக் ஓ. ஷிப் ம். பிளாக் ம். ஷிப் என்றால் அது எல்லா இயக்கத்துக்குள்ளேயும் எல்லா நிறுவனங்களையும் எல்லாத்துலயும் எல்லா இடத்துலயும் இருக்கிற உண்டு. இபிடிபிக்கெல்லாம் மாத்திரம் இல்ல. இந்த ம். புலிக்குள்ள பிரச்சனை இருக்கு இல்லையா, விளங்குது தானே, எல்லா ம். இடத்துலயும் நடக்கிற உண்டு. ஆனபடினா அப்படி ஏதோ ஒன்று நடந்திருக்க வேணும். அப்ப அது ஆனா ஒரு நாங்களே ஒரு சட்டம் அரசியல் பின்புலத்தோட தான் உங்களை கைது செய்யப்பட்டது மட்டுமில்ல, உங்களை இல்ல வேற இருக்க முடியாதுதானே. மேலதிகமாகவும் இப்ப தடுத்து வச்சது. அவைகளுக்கு இப்ப அதிகாரிகளுக்கு என்ன பற்றி நல்லா தெரியும். நான் ம். இப்படிப்பட்ட ஆள் இல்லையென்றெல்லாம் அவைகளுக்கு தெரியும். அப்ப ஏதோ ஒரு நிர்பந்தங்கள் காரணமாக அது நடந்திருக்குது. அவைகளும் ஆயுத போராட்டத்துக்கு கூட வந்தாக்கல்ல. அவைகளும் அவ்வளவு திருதாளம் எல்லாம் செய்திருப்போம். திருதாளம் மட்டும் சொல்லிக்க நான் சொல்றேன். இப்ப Yeah. சில வேளை நீ ஆட்சி மாறைக்குள்ள அந்த ஆட்சி வந்து கேட்குதோ தெரியல, நீ வச்சிருந்த ஆயுதங்கள் எல்லாம் எங்கேண்டு கேட்குதோ தெரியல. ம். அது யுத்த காலத்துல அப்ப நடந்தது இந்தியன் காலத்துல இருந்தோன்றதை பார்க்கறது பிள்ளையாது. ஆனா இந்த நீங்கள் அதுக்கும் நான் அதை விடுவிக்கப்பட்ட எதிர்பார்க்கறதுக்கு பிறகு நான் தயாரா இருக்கிறேன். என்னண்டு விடுவிக்கப்பட்ட பிறகு ஜேவிபியினுடைய தலைமையில் யாராவது உங்களோட உரையாடி இருக்கிறோம்? அதுகளை நான் கதைக்கிறது சரியில்லை. இப்ப நான் நேற்றைக்கு முந்தான் அரசியலுக்கு வேலை தானே ஜெயபாலன் தோழர். இப்ப அனுராக் ஜனாதிபதி கிட்டத்தட்ட 25 வருஷமாக நாடாளுமன்ற, நான் 30 வருஷம், அவர் 25 வருஷம் என்று நினைக்கிறேன். இப்ப இப்ப அரசியல் காரணங்களுக்காண்டி அவர் செய்திருந்தாலும் இன்னொரு பக்கத்துல என்னோட அவையல் தொடர்பு பேணுவினம் தானே. அடுத்து வரக்கூடிய மாகாண சபையில அல்லது அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் தொடர்பில் உங்களுக்கு அது சாதகமா இருக்கா அல்லது எப்படி உங்களுடைய அரசியல் பயணம் இப்ப இருக்குது? அதாவது ஒரு 30 ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு சாதாரண வருங்கையோட இருக்கிறார் என்று சொல்லலாம். முந்தையாவது கையில கணக்கு இருந்தது இப்ப அது இல்லைன்ற பிரச்சனை இருக்குது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்டால் உணர்வினம் அது அது தெரியுது. அந்த அது இப்ப ஒரு வெற்றிடம் இருக்கின்றத அவையில் உணர்ற மாதிரியான கதைகள் எல்லாம் வருகிறது. எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய தமிழ் இயக்கங்கள் தமிழ் கட்சியில பார்த்து கொண்டால் நான் போட்டி போட்ட இடத்துல 6 ஆசனங்கள் தானே என்ன 6. இந்த 6ல அவைகள் கணக்கு போட ஒன்றை தள்ளி வச்சு போட்டுதான் கணக்கு போடுறது. அந்த ஒன்றை எனக்குன்றதுதான் டக்ளஸ் சிவானந்தாக்கு இபிடிபி கண்ட வச்சு கொண்டுதான் கணக்கு போடுறது. அவைகளுக்கு எல்லாம் அது ஏமாற்றம். அப்ப எங்கிற தரப்புலையும் வந்து நான் மற்றாக்களை குறை சொல்ல தயாரா இல்லை. நானும் கொஞ்சம் கவலையினமா இருந்துட்டேன். இப்ப நான் இப்ப அரசியல்ல இருக்கிறது வந்து இப்ப மக்களுக்கு உதவுறதுதானே நோக்கமே ஒழிய வேற ஒன்றும் இல்லைத்தானே. இப்ப நான் இந்த தியேட்டருக்குள்ள வந்து இப்ப கிட்டத்தட்ட 29 வருஷம் ஆகுது. நான் இப்ப இந்த தியேட்டருக்குள்ள வந்தது மக்களுக்கு உதவுறதுக்காண்டித்தான். நான் இப்ப பெருசா தானே யோசிக்கிறது. 100 கணக்குல 1000 கணக்குல சந்திக்கணும் என்றால் ஒரு சின்ன இடத்துக்குள்ள சந்திக்க முடியாது, பெரிய இடமா பாக்குறது. அப்படி பார்க்கல என்ன வீரசிங்கம் ஹோல், வின்சர் தியேட்டர், இப்படி தியேட்டர்ல சிறிய தியேட்டர் கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தது. யாரும் இல்லாமல் நீண்ட காலமா கைவிடப்பட்ட நிலைமையில இருக்குது. ஒரு காலகட்டத்துல இந்த தியேட்டர்ல நாங்கள் அப்படி ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டோம். நாங்கள் அப்ப கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கல இபிஆர்ல வந்து ஒரு இளம் ஸ்டாம்ப் வெளியிட்டது. பிறகு புலிகளும் நாங்களும் சமமாக இந்த கட்டிடத்தை வச்சிருந்தது ஒரு காலகட்டம். அப்புறம் இபிஆர்ல தனியே, அப்புறம் புலி தனியே. நான் இருந்த காலகட்டத்துல சமபலத்தோடு இருந்தபடியினால் அவர்களும் நாங்களும் வச்சு கொண்டிருந்த இந்த இடத்தை. அப்புறம் நான் போன பிறகு அப்புறம் புலி எடுத்தது, அப்புறம் இபிஎல் அப்படி இப்படின்ட்டு, அப்புறம் இந்திய படை இலங்கை படையண்டு இதுக்கும் வழக்கு போய் கொண்டிருக்கு. இப்ப நீதிமன்றம் வந்து தீர்மானிக்கட்டும் யார் உரிமையாளர். கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தபடியினால் நீண்ட கால ஆட்சி உரிமையில இருக்கிறவர் உரிமையாளரா அல்லது பல காரணங்களுக்காண்டி கைவிட்டது ஈடு வச்சு அதனால கைவிட்டுட்டு இன்றைக்கு வந்து
உரிமைகோர்றாக்கள் உரிமையாளர்களா என்ற நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும். விடுதலை புலிகள் ஒரு பலமா உங்களுடைய மிக பலமான மோசமான எதிரிகளாக இருந்து அவர்கள் 2009 காணாமல் போய் அவர்கள் இல்லாமல் போயிட்டார்கள். இப்ப அதுக்கு பிறகும் இந்த தமிழ் தேசிய பரப்பில ஏனைய கட்சிகள் உங்களை ஏற்றுக்கொள்றதோ அல்லது இபிடிபியோட ஒரு இணைவை ஏற்படுத்துறதையோ அவ்வளவு தூரம் வெளிப்படையாக செய்யறதாக தெரியல. இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது அரசியல் பயம் வழங்குதா? சரி, வேற யார சொல்லுங்க. சொல்லுவோமே, சொல்லுவோமே, சந்திரகுமார் என்று சொல்லுவோமே, இந்த பூச்சி கட்சி என்ன பேர், ஜனநாயக போராளி என்று வச்சுக் கொள்ளுவோமே. இவியல் எல்லாரும் ஒரு காலகட்டத்துல ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டவ, பல குற்றச்சாட்டுகளுக்குள்ள சம்பந்தப்பட்டவ, அல்ல பல வன்முறை சம்பவங்களுக்குள்ள சம்பந்தப்பட்டவ. ஆனா இபிடிபியை பொறுத்த வகையில 86 மேக்கு பிறகு நான் அப்படி இபிஆர்ல அப்புறம் இபிடிபி என்னக்கு வந்துட்டேன். இபிடிபி மேல சுமத்தப்பட்டது பெரும்பாலும் உண்மைக்கு புறம்பான அரசியல் உள்நோக்கம் கொண்டது. அப்ப இவையில் எல்லாரும் கடந்த காலத்துல இப்படி எல்லாம் செய்தவ, அவைகளை பற்றி எவ்வளவு எல்லாம் இருந்து அவையில் என்ன யோசனம், பிரபாகண்ட அந்த குடைக்குள்ள போனால் எல்லாம் கழுவப்பட்டுடும் யோசனமோ தெரிய விளங்குதா. இப்ப சுரேஷ் பிரேமச்சந்திரனை பற்றி நான் இதுல இழுக்க கூடாது. அவருக்கு ஐபிகே காலகட்டத்துல மண்டியன் குழு தலைவர் என்றும் ஒரு பட்ட பெயர் ஒன்று இருக்கு விளங்க. அப்படி ஒவ்வொரு கட்சிகளும் என்னென்ன அந்தந்த நேரத்துல இந்திய பட காலகட்டத்துல என்ன செய்தவ, இலங்கை படைகளோடு இருந்து என்ன செய்தவ, அல்ல ஆயுத போராட்ட காலகட்டத்துல என்ன செய்தவ. இப்ப நீங்களே சொல்றீங்க, எனக்கு ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டு கேட்கல, அந்த அப்படி ஒரு கெட்ட பெயர்களும் பெருசா இருக்கையில் என்று நீங்களே சொல்றீங்க. அந்த காலகட்டத்துல இங்க அப்ப அந்த நேரத்தில் நீங்களும் இங்க இருந்த நீங்கள் தானே, யாழ்ப்பாணத்துல இருந்த நீங்கள் தானே. அப்ப என்னுடைய கேரக்டர் எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய நேர்மைத்தன்மை, என்னுடைய உழைப்பு. சுரேஷ் பிரேமச்சந்திரன் மீது உள்ள குற்றச்சாட்டு மண்டையன் குழு என்றதும் அவர் நேரடியாக ஈடுபடையில் என்றும் சொல்லப்படுது. அதுக்கு சம்பந்தம் இல்லையே. இல்ல, அது எனக்கு பிரச்சனை இல்ல சொல்றேன். அவியல் மேலையும் நிரம்ப கெட்ட பேர்கள் இருக்குத்தானே, அவியல் மேலேயும் நிரம்ப விமர்சனங்கள் இருக்குத்தானே. அவியலுக்கு என்னென்றால் என் மேல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பயம், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு நான் உதாரணங்களாக இலங்கை இந்திய ஒப்பந்த காலகட்டத்திலிருந்து சொல்லலாம். 89ஆம் ஆண்டு டிக்சிட் தலைமையில தேர்தல் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லலாம். சொல்ற விஷயம் தானே. நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மனம் விட்டு அனைத்து விஷயங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நாங்கள் தொடர்ந்தும் வெவ்வேறு விடயங்களோடு மீண்டும் சந்தித்து உரையாடிக் கொள்வோம். நன்றி தோழர். அடுத்த சந்தர்ப்பத்துல சந்திக்கும் வரையில நன்றியையும் வணக்கத்தையும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி தோழர். நன்றி.